வணக்கம் உடன்பிறப்புகளே. நம்ம திராவிட மாடல் அரசு மேலே எதிர்க்கட்சியினர் வைக்கிற சில விமர்சனங்களை பற்றி பார்ப்போங்க. திமுக ஒரு வாரிசு அரசியல்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அரசியலுங்கிறது ஒரு திறந்த வெளி மைதானங்க. இங்கே யார் வேணாலும் வரலாம். நம்ம தலைவர் எடுத்துக்குவாங்க, 50 வருஷம் உழைப்புங்க. மேயர் ஆகி எம்எல்ஏ ஆகி இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாருங்க. மக்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சா யார் வேணாலும் வரலாங்க. திமுக இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியா? இன்றளவும் பரப்பக்கூடிய ஒரு பெரிய பொய்யுங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, கோவில் கூடாது என்பதல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாயிடக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறோம். கடந்த 1730 நாட்களில் மட்டும் திராவிட மாடல் அரசு 4000 கோவில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இந்த சாதனை பாஜக ஆளுகிற மாநிலங்களில் கூட நடக்கலைங்க. பக்திங்கிறது எங்களுக்கு கொள்கை, அவங்களுக்கு அது ஒரு அரசியலுங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு திமுக என்ன செஞ்சது? காலை உணவு திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மாணவர்களை பசி இல்லாமல் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் உதவித்தொகை தர்றாங்க. இதுதாங்க பெரிய முன்னேற்றம். மத்திய அரசு நிதி தருவதில்லை, அதை பற்றி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சியினருக்கு மனமும் இல்லை. ஆனால் நம்ம தலைவர் அவர்கள் தினந்தோறும் மெட்ரோ நிதி எப்போ வரும், கல்வி நிதி எப்போ வரும் தொடர்ந்து மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கார். தமிழ்நாட்டோட உரிமையை நாம் எப்பவும் தொடர்ந்து பாதுகாப்போங்க. வெல்லட்டும் திராவிட மாடல். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நல்லாட்சி மலர ஆதரிப்பீர் உதயசூரியன்.